ஷைனிங். இன்றைக்கி நம்ம வாழை மரத்தில் பனானா, அதாவது வாழைப்பழ கேக் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாழைப்பூ சில்லி பார்த்தோம், அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பக்கோடா எல்லாம் பார்த்தோம். வாழையை வச்சு இந்த தடவை வாழைப்பழம் வச்சு ஒரு கேக் பண்ணுறதை பார்க்கலாம். கப் கேக். அதுவும் இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம வாழைப்பழ கேக் பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக, எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, பழுத்த வாழைப்பழமாக 2லேருந்து 3 பழம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பழத்தை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த எல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சியில் கட் பண்ணி போட்டு அரைக்கணும். மிக்சியில் போட்டுக்கோங்க. இந்த வாரம் நம்ம பனானா கேக் பார்க்கலாம். இப்போ வாழைப்பழத்தை துண்டு துண்டாக தோல் உரிச்சிட்டு துண்டாக எடுத்து இதை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. இதோட வந்து சர்க்கரை வந்து ஒயிட் சுகராக இருக்கலாம், வெள்ளை சர்க்கரையாகவும் இருக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையாகவும் இருக்கலாம். ஒரு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 கப் மைதாக்கு 3/4 கப் சர்க்கரை. ஏன்னா வாழைப்பழத்தில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால் 3/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்றவங்க 1 கப் ஃபுல்லாக எடுத்துக்கலாம், அதாவது 1 டம்ளர் ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3/4 கப் சர்க்கரையை நான் இதில் போடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேக்குக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான் நல்லா இருக்காது, ஸ்வீட் மாதிரி இருக்கும். கேக் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியாக போடுவேன். உங்களுக்கு வேணுன்றவங்க 1 கப் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த வாழைப்பழம் 2 வாழைப்பழம், நல்ல பெரிய வாழைப்பழம் சைஸு 2லேருந்து 3 போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 3, இல்லாட்டி நான் பெரிய சைஸ் பழம் அதை 2 போட்டிருக்கேன். 2 போட்டு துண்டாக கட் பண்ணி இது பண்ணிக்க. இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் மிக்சியில். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு ஆயில், அதாவது எனி வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆயில் அல்லது நெய் இருந்தாலும் ஓகே. ஒரு 1/4 கப்பு நெய்யை வந்து இப்போ இந்த அரைச்ச இந்த பனானாவும் சர்க்கரையும் அரைச்சேன் இல்லையா, இதில் வந்து இதை ஊற்றிக்கோங்க. இதையும் ஊற்றி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா அடிக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். கப் கேக் பண்ணுறதுக்கு, பனானா கப் கேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 5 கப் எடுத்துருக்கேன். அதாவது ஒரு பேப்பர் கப்பு இது போல் எடுத்துக்கோங்க. இல்லை கப் டின்னு இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் ஊற்றலாம். கேக் டின்னு கப்பு மாதிரி இருக்கும், அது மாதிரியும் நீங்கள் ஊற்றலாம். நான் இது சும்மா பேப்பர் கப் மாதிரி இந்த கடைகளில் விற்பாங்கள்ல, அது மாதிரி பண்ணுறதுக்காக எடுத்துருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் இல்லாட்டி ஆயில், 3த்தில் ஏதாவது ஒன்று போட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் போட்டு எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருங்க. ஃபுல்லாக எல்லாத்துலையும் எண்ணெய் போட்டு நல்லா இது ரெடி பண்ணி அது ஒரு பக்கமாக வச்சுருங்க. பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பவுல் எடுத்துகிட்டு இதில் 1 கப் மைதா ஃபுல்லாக போட்டுக்கலாம். 1 கப்லேருந்து 1.5 கப் நல்லா மைதா போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பேக்கிங் பவுடர் ஃபுல்லாக போட்டுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கிடணும். இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்சிருந்த பனானா சுகர் இதையும் அந்த இதில் ஊற்றிடுங்க. பனானா சுகர் ஊற்றிடலாம். சர்க்கரையை வந்து நீங்கள் பவுடர் சுகராகவும் போடலாம், இல்லாட்டி நீங்கள் அதை இப்போ வாழைப்பழத்துலேயே நான் அரைச்ச மாதிரியும் அரைக்கலாம். அதிலே ஒரு 1/4 கப் ஆயில் போட சொன்னேன். இதையும் போட்டு நல்லா அப்படியே கலக்குங்க. நல்லா கலக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது கட்டியாகும். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இது நல்லா கலக்கலாம். இது வந்து எக்லெஸ் கேக்கு தான். இது எக்குக்கு பதிலாக தான் நம்ம வாழைப்பழம் போட்டிருக்கோம். இப்போ நல்லா கலக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல பவுல் எடுத்துகிட்டு இதில் 1 கப் மைதா ஃபுல்லாக போட்டுக்கலாம். 1 கப்லேருந்து 1.5 கப் நல்லா மைதா போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பேக்கிங் பவுடர் ஃபுல்லாக போட்டுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன்
பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் போட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கிடணும். இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்சிருந்த பனானா சுகர் இதையும் அந்த இதில் ஊற்றிடுங்க. பனானா சுகர் ஊற்றிடலாம். சர்க்கரையை வந்து நீங்கள் பவுடர் சுகராகவும் போடலாம், இல்லாட்டி நீங்கள் அதை இப்போ வாழைப்பழத்துலேயே நான் அரைச்ச மாதிரியும் அரைக்கலாம். அதுலேயே ஒரு 1/4 கப் ஆயில் போட சொன்னேன். இதையும் போட்டு நல்லா அப்படியே கலக்குங்க. நல்லா கலக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இது கட்டியாகும். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இது நல்லா கலக்கலாம். இது வந்து எக்லெஸ் கேக்கு தான். இது எக்குக்கு பதிலாக தான் நம்ம வாழைப்பழம். இப்போ ஒரு 1/4 கப் பால் போட்டுக்கலாம். பால் போட்டு நல்லா அடிங்க. இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. பால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. தேவைப்படும் போது ரொம்ப கட்டியாக இருந்தாக்கா பால் கொஞ்சம் ஊற்றிக்கணும். நல்லா கலக்கிடணும். இப்போ நம்ம எண்ணெய் பூசி வச்சுக்கிற கப்பில் எல்லாத்துலையும் ஒவ்வொன்றா ஊற்றிடலாம். இப்போ ஒவ்வொன்றா ஊற்றிடுவேன். பாதி கப்பு ஊற்றினா போதும். ஏன்னா அது வெந்து மேலே வரும்போது அது நல்லா இருக்காது. அதனால் பாதி கப்பு இல்லாட்டி 3/4 கப்பு ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இப்போ எல்லா கப்லேயும் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் டூட்டி போடலாம், இல்லாட்டி ஏதாவது நட்ஸ் இருந்தாலோ பழம் இருந்தாலோ இப்போ இது மேலே அப்படி தூவி விடுங்க. இப்போ நான் கொஞ்சம் நட்ஸு கொஞ்சம் போடுறேன். நட்ஸ் கொஞ்சம் போடுங்க. இல்லை சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் போடலாம். நட்ஸோ டூட்டி ஃப்ரூட்டி சிப்ஸ் எது இருந்தாலும் போடுங்க. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இது எப்பவும் போல் இப்போ இது போட்டாச்சு. எப்பவும் போல் ஒரு கடாய் வச்சுக்கலாம். நான் எப்போவுமே கேக்கு வைக்கிற மாதிரி வீட்லேயே அவன் இருந்தால் அவன் இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன மெலிசாக ஒரு கம்பி மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் ஓட்டை போட்ட ஜல்லி தட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரி தின்னாக ஒரு தட்டு எடுத்து வச்சுருங்க. தின்னாக ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த எல்லா கப்பையும் ஒன்று ஒன்றா இது மேலே வச்சு வேக வச்சு எடுத்து மூடிடுங்க. கப்பை எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. கப்பை எல்லாம் வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தட்டு போட்டு மூடிடணும். இது வந்து 40லேருந்து 45 நிமிஷம் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு. லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா 50 நிமிஷம் வேகும். இல்லாட்டி ஆன் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமாக இருந்ததுன்னா நம்ம அப்புறம் திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி மூடி இல்லைன்னா பிளெயின் மூடி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். வெந்து இப்போ 45 மினிட்ஸ் ஆயாச்சு. கேக் வெந்திருக்கா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கேக் நல்லா அழகாக வந்திருக்கு. ஒரு குச்சி எடுத்து ஊற்றி பார்ப்போம். வெந்திருக்கு, ஒட்டாமல் வரல. ஸோ இது ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள் கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு.
ஆறின பிறகு கப்பில் வந்து எடுத்தாச்சு பாருங்கள். கப் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கேக் அழகாக வந்துடும். கப் இந்த மாதிரி கேக் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனானா கப் கேக் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். ஓகே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.